ஜெர்மனில சயின்டிஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸ்டுடியோ வச்சிருக்க அம்மா லேப்டாப்னால ஒருத்தர் போட்டிருக்காரு. இதுல மியூசிக் கத்து பாடலாசிரியர் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஆர்மில ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. இத்தனை பேர் போட்டிருக்காங்க. ஒருத்தர் 11 வருஷம் யூஸ் பண்ற, இப்ப PhD பண்றப்ப இந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணு போட்டிருக்காரு. அப்ப இது எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. நீங்க என்ன சமூக மாற்றத்தை உருவாக்குறீங்க? இப்ப 4.5 வருஷம் இருக்க மாணவன் வேலை கிடைக்கலாம் பரவாயில்ல, எப்படி போனாலும் பரவாயில்ல, படிப்பு வரலன்னா பரவாயில்ல, அவளை பத்தி கவலை இல்ல. கடைசி 3 மாசம் வரும்போது அக்கறை அப்படியே பொங்கி வருது. இது பச்சையா தெரியுது. நீங்க 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்க, 90% சொல்றாங்க சார் இப்ப எலெக்ஷன் வருது அதனால கொடுக்குறாங்க. சரி கொடுக்குறீங்க, ஓகே. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுக்க வேணாம்னு சொல்ல, கண்டிப்பா கொடுங்க. 3 மாசத்துல அவங்க வேலை முடிஞ்சு போறாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல லேப்டாப் என்ன அவன் ஒரு தடவை காசு கொடுத்து பாவம் வாங்கியிருப்பான். இப்ப நீங்க ஒண்ணு மேல கொண்டு கொடுக்குறீங்க. இவங்களுக்கு கொடுக்கறது கொடுங்க, நிறுத்த வேண்டாம். கூடவே 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க. அப்பதானே பயன் இருக்கும். நீங்க பண்ற திட்டம், அந்த திட்டம் வந்து 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அது ஒரு பயனுள்ளதா இருக்கணும். நிலத்தடி நீருக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அம்மா ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது மூலமா நிலத்தடி நீர் உயர்ந்தது. அதுதான் அந்த திட்டத்தோட மகத்துவம். இப்ப தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை எல்லாம் அது மூலமா வந்து படிச்சாதான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதுனால படிக்க வச்சாங்க பெண்கள். அதுதான் அந்த திட்டத்தோட மகத்துவம்.